Hi friends, இன்னைக்கு நாம ஒரு தொட்டி பேக் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்காக உங்கள்ட்ட ஆல்ரெடி இந்த வேஸ்ட் கிளாத் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நான் இது உள்ளார லைனிங் வைக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராஸ்டான கலர் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்ட்ட சப்போஸ் இந்த கிளாத் கிடைக்கலனா நீங்க இதுல எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா இந்த கிளாத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிரானி ஸ்கொயர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த குட்டி குட்டி கிளாத் இதெல்லாம் நீங்கள் ஒரு 5 to 5 inches பீசஸ்க்கு ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணிக்கணும். இப்போ அந்த 5 inches நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு 4 inch பீஸாக நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இது 4 inch பீசஸ் தான் நான் மடித்து அழகாக 4 inches நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்களும் இதே போல் 4 inch கட் பண்ணி மடித்து தைச்சி வச்சுக்கணும். இப்போ இது மேலே தான் நம்ம தைக்க போகிறோம். நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இந்த நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அந்த போஸ்ட் ஹேங்கர், அதே போல் தான் நம்ம இதுலேயும் தைக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் இப்படி நார்மலாக ஒரு குறிப்பிட்ட கேப்பில் நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் ஊசியை விட்டுட்டு நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு ஒரு வாட்டி இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், அதே இடத்துல ஊசியை உள்ளார விட்டுட்டு நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் போட்டு வளைச்சிட்றேன். பார்க்க இது இப்படி இருக்கும் நீட்டாக. இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசி இது ஒரு 3 சுற்று சுற்றிட்டு இதை நீங்கள் ஹுக்லேருந்து எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறனால நீங்கள் பயப்படாமல் தாராளமாக சிங்கிள் க்ரோஷெட் போடலாம் 2. ஸோ 1 2 அடுத்த இதுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் 1 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறதுனால நீங்கள் கீழே அந்த ஸ்டிச்சஸ்க்கு கொஞ்சம் கரெக்டான கேப் வச்சுக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு இடத்துலையுமே 2 சிங்கிள் க்ரோஷெட் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கார்னர் வந்ததும் இந்த கார்னரில் நம்ம போட்ட ஸ்டிச் இப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். அப்புறம் அகெயின் அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இப்போ எப்பயுமே போல் 2 சிங்கிள் க்ரோஷெட் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த கார்னரில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒரு செயின் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இப்படி சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ எல்லா ஸ்டிச்சுமே இப்போ இந்த கார்னர் வந்ததும் நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு செயின் கேப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு செயின் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே போல் தான் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் ஒரு செயின் அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோச்செட். ஸோ அந்த செயின் கேப்பில் மட்டும் இந்த மாதிரி மெத்தட் வரும். மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு சிங்கிள் க்ரோச்செட் தான். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதில் போய்ட்டு நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடணும். இப்போ அடுத்தது இந்த கிரானி ஸ்கொயர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு தேவையானது 18 கிரானி ஸ்கொயர்ஸ். இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் இது 5 inch கிரானி ஸ்கொயராக இருக்கும். ஸோ இது ஒரு 5 inch கிரானி ஸ்கொயராக நம்ம மாற்றிடணும். அதுக்காக தான் நம்ம 5 inch தான் நம்ம இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா பண்ணால் ரொம்ப பெரிய பேக்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த கிரானி ஸ்கொயர் ஸ்டிச்சஸ் வெளியில் தெரிகிற மாதிரி நான் போட போகிறேன். பிகாஸ் இது கட்டமாக இருக்கிறனால ஸ்கொயராக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வெளியில் தெரிஞ்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதே வேறு மாதிரி நீங்கள் உள்ளார கூட வச்சு தைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இது பாருங்க, இது எப்படி ஜாயின் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் இந்த ஸ்டிச்சஸ்லாம் உள்ளார தள்ளிடுங்க. சிங்கிள் க்ரோச்செட் போடுறேன். இப்போ அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோச்செட். ஸோ நான் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சஸ் மேட்ச் பண்ணி ஈக்குவலான ஸ்டிச்சஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த எண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட் பீஸோட
பேக் பார்ட்டையும் இந்த பீஸோட பேக் பார்ட்டையும் வச்சுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணி தைப்போம். இதை வந்து நம்ம இப்படி கண்டினியூஸாகவே தைக்கலாம். இதுலேயும் பாருங்கள், இந்த கார்னரில் தான் நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். இதுலேயும் இந்த கார்னரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 2 3 4 5 6 பீசஸ் வந்து நான் கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து 3 பீசஸ், பேக்கில் 3 பீசஸ் இருக்கும். நம்ம இப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தாலும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததை வந்து இப்படி வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். மீதி நம்மக்கிட்ட 6 பீஸ் இருக்கும். அந்த 6 பீஸையும் பாருங்கள், இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே போல் தைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நான் இது வந்து இதுக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை எப்படி ஜாயின் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த கார்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இது வந்து இப்படி திருப்பிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து இந்த ஸ்டிச் வந்து இப்படி மேலே வர மாதிரி இருக்குதுன்னு வச்சுட்டு இதோட பின்னாடி இது பின் பார்க்கும் பேக் பார்ட்டு, இதில் இருக்க இந்த பேக் பார்ட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் ஈவனாகவே மேட்ச் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் மேட்ச் பண்ணி நீங்கள் டோட்டலாக இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். ஸ்டிச்சஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ 3 பீசஸ் 1 2 3 1 2 3ன்னு ஃபுல்லாகவே இருக்கும் 6 சைட்ஸும். இப்போ நம்ம இதை இப்படி டேரெக்டாகவே இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கார்னரில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போடணும். இதுவும் எப்பயுமே போல தான் நார்மலான சிங்கிள் க்ரோஷெட். மேலே நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சு போடணும். ஸோ எல்லா ஸ்டிச்சுமே நமக்கு மேலே தான் வருது. ஸோ நான் இந்த ஒரு 2 முடிச்சதுக்கப்புறம் எப்படி காட்டுறேன். இப்போது இப்படி எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இதுலேயும் நார்மல் தான், எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டிச் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல. இப்போ டேரெக்டாகவே இந்த ஸ்டிச்சஸ்லாம் உள்ளார தள்ளிட்டு டேரெக்டாகவே இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட ஆரம்பிக்கணும். இப்போ இது பாருங்கள், இப்படி நீட்டாக இருக்கும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நான் டோட்டலாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஹேண்டில் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஹேண்டிலுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லாங் பீஸ், ஒரு பெரிய பீஸ் வந்து எடுத்துக்கணும். மினிமம் ஒரு 15 இன்ச் பீசஸ் ஆச்சும் நீங்கள் எடுத்துக்கணும். எப்படி திருப்புறோன்னா பாருங்கள், இந்த 2 பீசஸ் இருக்குல்லையா, அது இப்படி விரிச்சுக்கிட்டு ஒரு பீஸில் நீங்கள் நல்லா போயிட்டு ஒரு சும்மா நார்மலாக கொஞ்சம் தைச்சிடணும், நல்லா அவுறாத மாதிரி. இது இப்படி தைச்சதுக்கப்புறம் டைட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேப்பில் ஊசியை உள்ளார விட்டுட்டு பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெச் பண்ண அதோட எண்டு வந்து இந்த ஊசியில் மாட்டிக்கிட்டு அடுத்த சைடு வந்துடும். இப்போ பாருங்கள், இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இப்படி கொஞ்சம் இழுத்துக்கணும். இழுத்துட்டிங்கன்னா இது வந்து உள்ளார போக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் புரியும். இப்போ இதை எப்படி திருப்பிக்கணும். திருப்பினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம நார்மலாக இப்படி தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிட்டு அதுலேயும் அந்த ஸ்கொயருக்கு பண்ண மாதிரி நீங்கள் 2 லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேலே இருக்கிற அந்த துணியும் கீழே இருக்கிற இந்த லைனிங்கும் எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட்டு நம்ம கீழே பேஸ்மெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். அது எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தோம்னா நமக்கு கீழே வந்து ஒரு 12 இன்ச்சஸ்க்கும் பிரெத் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கும் நமக்கு தைச்சதுக்கப்புறம் கிடைக்கணும். ஸோ ஓரம் அடிக்கிறதுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு 14 இன்ச்சஸ், லென்த் ஒரு 14 இன்ச்சஸ், பிரெத் ஒரு 5 இன்ச்சஸ் நீங்கள் பீஸ் வந்து ஒன்று கட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து இதுலேயும் இன்னொன்று வந்து இதுலேயும் கட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் நீங்கள் டைரெக்டாகவே ஒரு 16 இன்ச் அண்ட் 16 இன்ச் பீசஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த 1 இன்ச் எதுக்காக விட்டோன்னா இந்த பக்கம் ஒரு அரை இன்ச் சேர்த்து தைக்கிறதுக்கு, இந்த பக்கம் ஒரு அரை இன்ச், ஹாஃப் இன்ச். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே உள்ளார வந்து 15 இன்ச்சஸ் வரணும் நம்ம ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு இது நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இந்த 16 inch பீஸ் வந்து நீங்கள் 2 கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி 5 inch 14 inch பீஸ் வந்து இந்த கிளாத்தில் ஒன்றும் இந்த கிளாத்தில் ஒன்றும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். இப்போது பீசஸை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்க 2 ஓரமும் நீங்கள் தைச்சிட்டு வந்திருக்கோம். இது அப்புறம் மேல் பார்ட் வந்து ஒரு 1/2 inch ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒரு 2 தையல் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சதுக்கப்புறம் அடியில் எப்படி தைக்கணும் அப்படின்னம்னா, இப்போது பாருங்கள், இதுதான் அடி பீஸ். இப்போ நான் வந்து உள்புறமாக வச்சுருக்கேன். இது வந்து உள்ளார சைடு, இது வந்து வெளிப்புறம். ஸோ இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போது இந்த அடியில் கட் பண்ண பேஸ்மெண்ட் பீஸை வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக ஒரு ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிச் மார்க்கர் மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/2 inch பக்கம் விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் மார்க்கர் போடணும். இதே போல் நீங்கள் அந்த பக்கமும் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட் எது பேக் பார்ட் எது நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் பேக் பார்ட் இது. ஸோ இந்த பேக் பார்ட்டையும் ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்னர் பாருங்கள், இந்த 2 கார்னர் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த சென்டரில் இருக்க இந்த ஸ்டிச் மார்க்கரும் கீழே இருக்க ஸ்டிச் மார்க்கரும் மேட்ச் ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த 2 கார்னரையும் நீங்கள் தைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இந்த மார்க்கரும் இந்த ஓரமும் இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஸ்டிச் வந்து இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு வர போகிறோம். மீதியே இப்படி பாருங்கள், கொஞ்சம் இப்படி டயகனலாக மடிச்சுட்டு இதை இப்படி ஃபர்ஸ்ட்டு தைச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த 2 கார்னர்ஸையும் இந்த சைடு 2 தைச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை தைக்கணும். உள்ளார லைனிங் கிளாத்துக்கும் நான் இதே ப்ரொசீஜர் வந்து தைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த உள்ளார இந்த லைனிங் கிளாத்துக்கு நான் வந்து தைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ நீட்டாக இருக்கணும் பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த 2 கார்னர்ஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை தைக்கணும். இதே போல் நீங்கள் வெளியில் இருக்கிற இந்த துணிக்கும் தைச்சிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேக்கை வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த லைனிங் கிளாத்தில் இப்படி நீங்கள் பாட்டம் ஃபர்ஸ்ட் தைச்சிடணும். இப்போது பாருங்கள், இது லைனிங் வந்து எப்படி இருக்குன்னா வெளியிலே இருக்குது. இப்போது இது அப்படியே நான் வந்து உள்ளார வைக்க போகிறேன். இது வந்து இன்னர் சைடு, இது வந்து அவுட்டர் சைடு. ஸோ இதுவும் இன்னர் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரும் மேட்ச் ஆகுற மாதிரி நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் வந்து வைக்க போகிறோம். நீங்கள் ஹேண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 inches 2 பக்கமுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மார்க் பண்ணது மட்டும் நம்ம வெளியில் வைக்க போகிறோம். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வெளியில் வச்சிடறோம். மீதி எல்லாத்தையும் நம்ம உள்ளார வைக்க போகிறோம். அதுவும் உள்ளாரனா பாருங்கள், இது இந்த கிளாத்துக்கும் நடுவில் வைக்கும். பாருங்கள், நான் கரெக்டாக இந்த இடமும் கொஞ்சம் இப்படி சென்டர்டாக இல்லாமல் மீடியமான ஒரு கேப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்கள் ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கோங்க, இந்த சைடும். இப்போ இப்படி 2 பக்கமும் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தைக்கிறது மட்டும்தான் இப்போ வேலை. நம்ம கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
பாருங்கள், இதுலேயும் நம்ம எப்பயுமே போல் ரெகுலராக தைக்கிற மாதிரி தான். இப்போ இந்த ஹேண்டில் பார்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு. இப்போ இப்படி இருக்கணும் பார்க்க நீட்டாக. ஸோ முன்னாடி இப்படி இருக்கும். மீதியெல்லாம் நம்ம நார்மலான ஸ்டிச் போட்ட மாதிரி தான். ஸோ இது டோட்டலாகவே ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம கடைசி எண்டில் இருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள், கார்னரை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கார்னரில் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 செயின்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டபுளுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டபுள். நெக்ஸ்ட்டு 2 இதில் டபுள் 1 2. ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 2 செயின் போட்டது வந்து ஒரு ஹாஃப் டபுளுக்கு ஈக்குவல். அடுத்து 3 செயினில் டபுள் crochet. நெக்ஸ்ட் இதில் ஒரு ஹாஃப் டபுள். இப்போ பக்கத்தில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள். நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் டபுள் crochet. அடுத்து இதில் ஒரு ஹாஃப் டபுள். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஹாஃப் டபுள். நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் டபுள். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் பார்ட் வந்ததும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இந்த ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு ஹாஃப் டபுள், 3 டபுள், ஹாஃப் டபுள், ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே போல் நீங்கள் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆரம்பித்த இடத்துல வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 to 2 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த 2 செயின்ஸோட டாப்பில் நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடு. ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி குட்டி நூலெல்லாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி சரி பண்ணிடணும். So thank you. Save nature.